Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration example 7.26 இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ப்ரீவியஸாக வந்து கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. கொஷினை வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அருள் has to make arrangements for the accommodation of 150 person. அருள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறாரு. எதுக்காகனா அக்கமண்டேஷன்னா வரவங்க தங்குறதுக்கான இடம். எத்தனை பேர் வராங்க? 150 பேர் வராங்க. 150 பர்சன்ஸ் வந்து வராங்க ஃபார் ஹிஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன். இப்போ அருள்ன்றவர் அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எது ஒன்று நடக்க போது அந்த ஃபங்க்ஷனுக்கு 150 பேர் வர போகிறாங்க. அவங்க தங்குறதுக்காக இவர் வந்து அக்கமண்டேஷன் பிளான் பண்ணுறாரு. அந்த பர்பஸ்க்காக, அந்த விஷயத்துக்காக he plans to build a tent. இவர் என்ன பண்ண போகிறாருன்னா பிளான் பண்ணுறாரு, ஒரு டென்ட்டை வந்து கட்டுவோம் அப்படின்னு இவர் வந்து பிளான் பண்ணுறாரு. அந்த டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, which is in the shape of சிலிண்டர் ஷேப்பில் இருக்கு, surmounted by a cone. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, சிலிண்டருக்கு மேலே ஒரு கோன் இருக்குது. அப்போ ஒரு சிலிண்டர், அந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு கோன். இந்த மாதிரி இவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த டென்ட்டை வந்து கட்ட போகிறாரு. ஈச் பர்சன்ஸ் ஆக்குபைஸ் 4 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதுன்னா 4 மீட்டர் ஸ்கொயர் இடம் தேவைப்படுது, ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஒரு பர்சனுக்கு 4 மீட்டர் ஸ்கொயர் இடம் தேவைப்படுது. அண்ட் 4 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் பெர்த். அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஏர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, 40 மீட்டர் கியூப் வந்து அவங்களுக்கு அந்த காற்று வந்து தேவைப்படுது. அப்போ இங்கே வால்யூமை பற்றி சொல்லியிருக்காங்க, கியூபிக் மீட்டர்னு வந்துருக்குங்களா, வால்யூம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஈச் பர்சன்ஸ் ஆக்குபைஸ், எவ்வளோ இடம் ஒரு பர்சனுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கப்போ வாட் ஷுட் பி த ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட். அப்படி இருக்கப்போ மேலே அந்த சர்மவுண்ட் பண்ணியிருக்க கோனிக்கல் பார்ட்டோடைய ஹைட் எவ்வளோ, கோனிக்கல் பார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதோடைய ஹைட் எவ்வளோ ஆஃப் த டென்ட் இஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பார்ட்டுடைய ஹைட்டு 8 மீட்டராக இருந்ததுன்னா கோனிக்கல் பார்ட்டுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்றது தான் இந்த கொஷின். இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் MMKMR சேனல் அண்ட் ஐ எம் உங்கள் மோகன்ராஜ் நந்தன். ஸோ இப்போ நான் அந்த டயக்ராமை இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிலிண்டர் வந்து கீழே இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டு, அதுக்கு மேலே சர்மவுண்டட் ஷேப் ஆஃப் த சிலிண்டர், அந்த டென்ட் வந்து சிலிண்டர் டைப்பில் இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா சர்மவுண்டட் பை எ கோன், ஒரு கோனை வந்து மேலே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயும் நம்ம இந்த கோனுக்கு இதுக்கு மேலே இந்த கோன் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை டயக்ராமில் கொண்டு வருவோம் சரிங்களா. இப்போ ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் என்னன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் சிலிண்டருடைய ஹைட்டு அண்டு கோனுடைய ஹைட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு இதிலிருந்து இந்த இடத்துல இருந்து வரும். இப்போ இது வந்து கோனுடைய ஹைட்டு, இந்த ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்டு இங்கே சிலிண்டருடைய ஹைட்டை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் சிலிண்டர், இந்த சிலிண்டருடைய ஹைட்டு வந்து 8 மீட்டர்ஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது 8 மீட்டர்ஸ். இந்த சிலிண்டரோட ஹைட்டுன்றது H1ன்னு எடுத்துப்போம். இங்கே கோனுடைய ஹைட்டை H2ன்னு எடுத்துப்போம். இது என்னன்னு தெரியாது, நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சொல்யூஷன் கிவன் டேட்டா நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் த கோனை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். கிவன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் லைனில் அருளாஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் அக்கமண்டேஷன் ஆஃப் 150 பர்சன்ஸ். அப்போ வந்து எத்தனை பர்சன்ஸ் அங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க இஸ் ஈக்குவல் டு 150. 150 பேர் இருக்காங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வராங்க. He plans to build a code shape of the cylinders are mounted. Each person's occupies, ஒரு பர்சன் எவ்வளோ வந்து ஏரியா, இங்கே என்ன இருக்குது மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றது என்னென்ன அர்த்தம், மீட்டர் ஸ்கொயர், இதை வந்து ஸ்கொயர் மீட்டர்னு படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இடத்துல கியூபிக் மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, CU மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா மீட்டர் போட்டு பவரில் கியூப், இதுதான் கியூபிக் மீட்டர்னு இவங்க எழுதியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈச் பர்சன்ஸ் ஆக்குபைஸ், ஒரு பர்சன் எவ்வளோ. இப்போ இந்த இடத்துல ஒரு பர்சன் நிற்பார், பக்கத்தில் இன்னொருத்தர், இந்த மாதிரி 150 பேர் நிற்கிறாங்களா. அப்போ ஒருத்தர் நிற்கும் போது அவர் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கிறார், ஒரே ஒரு பர்சனுக்கு ஸ்பேஸ் வந்து 4 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஈச் பர்சன் ஆக்குபைஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 பர்சன் ஆக்குபைஸ்னு எழுதிக்கலாம். ஈச்னா 1 தான். ஈச் பர்சன் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் ஏரியா, எவ்வளோ வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து எவ்வளோ இடத்த எடுத்துருக்காங்கன்னா 4
மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் மீட்டர், அதுதான் நான் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் யூனிட்ஸில். ஓகேங்களா? ஆஃப் த ஸ்பேஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் 40 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் பிரெத்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஏர் பிரெத் என்ன, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ காற்று தேவைப்படுது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம், ஈச் பர்சன்ஸ் எவ்வளோ காற்று எடுத்துக்கிறாங்க, ஏர் பிரெத்து, ஈச் பர்சன்ஸ் ரிக்வயர்ஸ், இல்லைன்னா ஈச் பர்சன்ஸ் ஹேவ்னு எழுதிக்கோங்க, ரிக்வயர் ஏர் பிரெத். எவ்வளோ ஏர் பிரெத் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா 40 மீட்டர் கியூப். இப்போ இது வால்யூம், இது ஏரியா. நமக்கு என்ன வேணும்னா ஃபைன் பண்ண சொன்னது கோனிக்கல் பார்ட்டுடைய ஹைட்டு கொடுத்துருக்கிறது. ஒன்றுத்தில் என்ன இருக்குது, ஈச் பர்சன்ஸோடைய ஸ்பேஸ் ஏரியா இருக்குது. இந்த பேஸ் ஏரியா வேணும். பேஸ் ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணணும். மொத்தம் 150 பேருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற இடம் நமக்கு தேவைப்படுது. அண்டு அதே மாதிரி இந்த கோனிக்கலுடைய ஹைட் வேணும். இந்த கோனிக்கல் பார்ட்டுடைய ஹைட் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பார்க்குறோம் கொடுத்துருக்கிறது ஸ்பேஸ் ஏரியாவும் இதோடைய வால்யூமும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வால்யூமை தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் மொத்தமாக. இப்போ இவங்க உள்ளே வந்து இவ்வளோ பேர் இடத்த பிடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த காற்று உள்ளே தேவைப்படுது. இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, இந்த டென்ட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அப்போ டென்ட்டுக்குள்ளே இருக்கும்போது மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ வந்து வால்யூம், மொத்தம் எவ்வளோ கன்சிடரேஷன் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வால்யூமுக்கு தான் போகணும். சரிங்களா? இப்போ வால்யூமில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 4 பர்சனுக்கு ஈச் பர்சன் ஆக்குபை ஸ்பேஸ் ஏரியா, ஒரு பர்சனுக்கு 4 மீட்டர் ஸ்கொயர் இடம் தேவைப்படுது. அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க, 150 பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய பேஸ் ஏரியாவை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். பேஸ் ஏரியான்றது என்ன, பேஸ் ஏரியா ஈக்குவல் டு, இங்கே ஒரே ஒரு பர்சன் நிற்கிறாரு, அவருக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதுன்னா 4 மீட்டர் ஸ்கொயர். இந்த பேஸ் ஏரியான்றது மொத்தம் இங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ ஏரியா வந்து ரிக்வயர் ஆகுது அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் இந்த பேஸ் ஏரியா ஃபைன் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், மொத்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ இன்டூ ஈச் பர்சன்ஸ், ஒரு பர்சன்ஸுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது, ஈச் பர்சன்ஸ் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் ஏரியா, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுதோ அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்சனுக்கு இவ்வளோ இடம் தேவைப்படுது, மொத்தம் 150 பேர் இருக்காங்க. அப்போ 150 இன்ட்டு அந்த 1 பர்சனோட ஏரியா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 150. ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஏரியா நம்ம தேவைப்படுது, ஈச் பர்சன் ஆக்குபை ஸ்பேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கோம், 4ன்னு வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 400, 4 5s are 20, 2 4 1s are 4 plus 2 is 6, 20. 400, 4 5s are 20, 2 அடிச்சு 4 1s are 4 and it will become 600. ஸோ பேஸ் ஏரியான்றது நமக்கு 600. இங்கே 600 நம்ம கண்டுபிடிச்சது பேஸ் ஏரியா. பேஸ் ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் யூனிட்ஸில் எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ் போது இங்கே ஏரியாலாம் நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஏர் பிரெத் வந்து தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர் கியூப் ஏர் பிரெத் வந்து தேவைப்படுது. அப்போ டோட்டலாக 150 பேருக்கும் எவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படுதுன்றதை நம்ம டோட்டல் வால்யூமாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ டோட்டல் வால்யூம் போது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் ரிக்வயர்டு, மொத்தம் 150 பேர் இருக்காங்க. ஏர் ரிக்வயர்ட் ஃபார் 150 பர்சன்ஸ். 150 பர்சன்ஸ்க்கு எவ்வளோ வந்து ஏர் ரிக்வயர் பண்ணணும் தேவைப்படுது அப்படின்னும் போது, இப்போ ஒரு பர்சனுக்கு இருக்குங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் மொத்தம் 150 பேர். அது கூட மல்டிப்ளிகேஷன் எதுக்கு, ஒரு பர்சனுக்கு ஈச் பர்சனுடைய ரிக்வயர்டு ஏர் பிரெத், அவங்களுடைய எவ்வளோ வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவைப்படுது அந்த ஏர் பிரெத்து, அது கூட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா மொத்தம் 150 பேருக்கும் எவ்வளோ ஏர் பிரெத் தேவைப்படுதுன்னு வந்துடும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 150 பேர் வந்திருக்காங்க. ஈச் பர்சன்ஸ் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஏர் வந்து தேவைப்படுது, 40 மீட்டர் கியூப் வந்து தேவைப்படுது. இப்போ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். 2 zeros போட்டாச்சு, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. 4 5s are 20, 2 4 1s are 4 plus 2 is 6. 6000 இந்த இடத்துல வால்யூம் ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ மீட்டர் போட்டு கியூப். இப்போ இதுதான் வந்து டோட்டல் வால்யூம். மொத்தமாக 150 பேருக்கு எவ்வளோ வந்து அந்த ஏர் வந்து தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். நவ் இப்போது இவங்க வந்து இதில் என்ன வந்து வால்யூம் வந்து, இதில் வால்யூம் வந்து இந்த வால்யூம் இருக்குது, பேஸ் ஏரியா இருக்குது. இதில் வந்து நம்ம பார்க்கும்போது கீழே சிலிண்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலிண்டர் அந்த இடத்துல தான் கீழே இருக்க அந்த பேஸ் ஏரியாவில் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நின்றுட்டுருப்பாங்க. அண்டு இவங்க இதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் நம்ம என்ன பண்ணணும், πr²h இந்த சிலிண்டருடைய வால்யூம் ப்ளஸ்
இங்கே கோனுடைய வால்யூம், இந்த 2 வால்யூமும் ஆட் பண்ணால் தான் இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த 6000ன்றது வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் இந்த 6000க்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் ரிக்வயர்ட் ஃபார் 150 பர்சன்ஸ். இப்போ 150 பேரும் உள்ளே இருக்காங்க. அவங்க உள்ளே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரையும் வந்து சுவாசிக்கிறாங்க. அப்போ இது எதை சொல்லுதுன்னா, இந்த வால்யூம் ஆஃப் தட் இந்த கோனுக்கும் இந்த சிலிண்டருடைய வால்யூம் ஓவராலாக வந்து அதுதான் வந்து 6000 மீட்டர் கியூப். ஸ்பேஸ் ப்ளஸ் அவங்க ரெக்வயர்டான ஏர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. அப்போ இது என்ன வால்யூம், அந்த வால்யூம் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த 6000ன்றது என்னென்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய வால்யூம். கீழே சிலிண்டர் இருக்குங்களா, ப்ளஸ் மேலே இந்த கோன் இருக்குது. அப்போ அதுக்கான வால்யூம், இது 2 வால்யூம் தான் இந்த 6000 மீட்டர் கியூப். வால்யூம் ஆஃப் கோன்னும் போது ஈக்குவல் டு இதுதான் மொத்தமாக நமக்கு 6000. அந்த 150 பேரும் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்காங்க ப்ளஸ் எவ்வளோ வந்து அவங்க அந்த ஏர் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த 6000. அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, πr² h cubic units. வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 πr² h வந்துருச்சு. சிலிண்டருக்கு பார்க்குறோம். சிலிண்டருக்கு நமக்கு ஹைட் என்ன எடுத்திருக்கோம், 1ன்னு எடுத்திருக்கோம், h1. அதனால் சிலிண்டருக்கு h1 போட்டாச்சு. கோனுடைய ஹைட்டை h2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ h2ன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல டேட்டாவில் முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், h1ன்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர், அந்த சிலிண்டருடைய ஹைட்டு நான் CLன்னு போடுறேன், ஈக்குவல் டு 8 மீட்டர்ஸ். அந்த ஹைட் h2ன்றது நமக்கு கோனுடைய ஹைட், அது என்னன்னு தெரியாது, வி ஹாவ் டு ஃபைண்ட். ரெண்டாவதான் இன்னொன்று என்னென்னா, ஸ்பேஸ் ஏரியா வந்து பார்த்தோன்னா மொத்தமாக எவ்வளோ ஸ்பேஸ் ஏரியா, ஈச் பர்சன்ஸ் ரிக்வயர்டு ஏர் பிரெத் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சனுக்கு 4 மீட்டர் ஸ்கொயர். நம்ம பேஸ் ஏரியா வந்து என்ன பண்ணோம், மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த பேஸில் இருக்கக்கூடிய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணோம். அது வந்து நமக்கு 600 மீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஓகே, இந்த 600 மீட்டர் ஸ்கொயர்ன்றது என்னென்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளே எவ்வளோ ஏரியாவை அந்த 150 பேரும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ சர்க்கிளோட ஏரியா என்ன, πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். இவங்க 150 பேரும் இந்த சர்க்கிள் ஏரியாவை ஃபுல்லாகவே பிடிச்சிட்ருக்காங்க. அந்த ஏரியா தான் 600 மீட்டர் ஸ்கொயர். 150 பேர் பேஸ் ஏரியான்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 150 பேர் இன்ட்டு ஒருத்தருக்கும் எவ்வளோ இடம் தேவைப்படுது. அப்போ 150 மெம்பர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் ஏரியாவை பிடிச்சிருக்காங்க. அதுதான் அந்த 600 மீட்டர் ஸ்கொயர். ஸோ πr² என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் வந்து இந்த 6000க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். πr²ன்றது 2 இடத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், πr² காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு h1 இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல 1/3 இந்த πr² எடுத்துட்டோம், ஒரு h2 மட்டும் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 6000. இவங்க மொத்த பேரும் 150 மெம்பர்ஸும் அந்த வால்யூம் எடுத்துக்கிறாங்க, ஏரையும் எடுத்துக்கிறாங்க, ஸ்பேஸையும் எடுத்துக்கிறாங்க. ஸ்பேஸ் ப்ளஸ் அந்த காற்று ரெண்டுத்தையும் எடுக்கும்போது இட் வில் கம் அண்டர் த வால்யூம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த πr²ன்றது என்ன, பேஸ் ஏரியா. அதை தான் நம்ம இங்கே 600ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு 600 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அண்டு ஹைட் h1ன்றது சிலிண்டரோட ஹைட்டு, அந்த ஹைட்டு நம்ம 8ன்னு போட்டாச்சு. ப்ளஸ் 1/3 இன்ட்டு h2, ஹைட்டு 2 நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ h2ன்னு போட்டாச்சு, இஸ் ஈக்குவல் டு 6000. நெக்ஸ்ட்டு இந்த 600 அங்கே கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். 8 + 1/3 இன்ட்டு h2 இஸ் ஈக்குவல் டு 6000 டிவைடட் பை இந்த 600. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இந்த 2 zeros 6 வந்து 1 டைம்ஸ், ஸோ 10ன்னு வந்திருக்கு. 1/3 h2 ஈக்குவல் டு 10 இருக்குது. இந்த 8 அந்த சைட் போகும்போது -8 ஆகிடுச்சு. இப்போ 1/3 இன்ட்டு h2 மட்டும் LHSல இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 10 - 8ன்றது 2 ஆகிடுச்சு. அண்ட் h2 தான் நமக்கு தேவை. h2ன்றது என்ன, ஹைட் ஆஃப் த கோன். இந்த 3 டிவைடடில் இருக்குது, அங்கே போகும்போது என்ன ஆகும், இந்த 2 கூட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ மல்டிப்ளை ஆகும்போது 2 × 3. ஃபைனலாக h2 அதுதான் கோனுடைய ஹைட்டு. இதை வந்து ஹைட் ஆஃப் கோனுன்னு எழுதிக்கோங்க. h2 வந்து 2 × 3ன்றது 6. அண்ட் யூனிட்ஸ் என்னென்னு பாருங்கள், மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க 6 மீட்டர்ஸ். ஹைட் ஆஃப் த கோன் h2 இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்ஸ்ன்றது ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நமக்கு 6 மீட்டர் தான் இந்த கோனுடைய ஹைட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hello dear students, welcome to Maximum KMR channel. 10th standard maths chapter 7 mensuration example 7.26 கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். A funnel consists of a frustum of a cone attached to a cylindrical portion of 12 cm long attached at the bottom கொடுத்துருக்காங்க. ஃபனல்னா என்னென்னா, நம்ம வந்து ரேஷன் ஷாப்லலாம் பார்த்துருப்போம், கெரோசின் ஊற்றும் போது ஒரு ஃபனல் வச்சுருப்பாங்க, அந்த ஃபனலை பற்றி தான் சொல்கிறாங்க.
இதில் வந்து எப்படி இருக்கும்னா கன்சிஸ்ட் ஆஃப் இந்த ஃபன்னல் வந்து எது இதெல்லாம் சேர்ந்தது இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஃபன்னலில் மேல் பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரஸ்டம். ஒரு கோனில் இருந்து எடுக்கக்கூடிய பார்ட்டு தான் ஃப்ரஸ்டம். இப்படி ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோனை இந்த இடத்துல பேரலாக கட் பண்ணும்போது இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம், கீழே இருக்க பார்ட்டுனா அதுதான் ஒரு ஃப்ரஸ்டம். அப்போ இந்த ஃபன்னல்ன்றது எப்படி இருக்குது? ஃபன்னல் கான்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் எ கோன். ஒரு கோனுடைய ஃப்ரஸ்டம் இருக்குது ஃபன்னலில். அட்டாச்சு டு எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் கீழே இருக்கிறது என்ன, ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனில் அட்டாச் ஆகிருக்கு. அட்டாச்சு அட் த பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. பாட்டமில் அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் அட்டாச்சு ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து கோன் அட்டாச்சு டு எ சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் 12 சென்டிமீட்டர் லாங். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய லென்த்தை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, அந்த ஹைட்டை 12 சென்டிமீட்டர். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் 12 சென்டிமீட்டர் லாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன டேட்டா தெரிஞ்சிருக்கு, இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய இந்த ஹைட்டு இதை வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, they had given 12 சென்டிமீட்டர்ஸ். இப்போ இதை நோட் பண்ணியாச்சு. அடுத்தது இஃப் த டோட்டல் ஹைட் பி 20 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட்னா என்ன, இந்த இடத்துல ரெண்டுமே இருக்குது. ஒரு ஃப்ரஸ்டம் இருக்குது மேலே, இன்னொன்று கீழே சிலிண்டர் இருக்குது. இதோடைய டோட்டல் ஹைட்டு, டோட்டலாக இருக்கக்கூடிய மொத்த பார்ட்டோடைய ஹைட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா they had given 20ன்னு கொடுத்துட்டாங்க. மொத்தமாக கீழே இருந்து மேலே வரைக்கும் இது சொல்லியிருக்காங்க 20ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இந்த சிலிண்டரோட ஹைட்டு தெரியும், மொத்தமாக இந்த ஹைட் தெரியும். இன்னொன்று இந்த ஃப்ரஸ்டம் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது மொத்த ஹைட்டு. இந்த மொத்த ஹைட்டில் இருந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா அதுதான் ஃப்ரஸ்டமுடைய ஹைட். அப்போ இந்த 20 - 12 போட்டோன்னா அது வந்து ஃப்ரஸ்டத்துடைய ஹைட்டு. சரிங்களா? இந்த ஃப்ரஸ்டம் எங்கேருந்து இங்கே இருக்குது, இந்த ஃப்ரஸ்டமுக்கு இதிலிருந்து நமக்கு இது வரைக்கும் ஃப்ரஸ்டமுடைய ஹைட்டு. இந்த ஹைட் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறோன்னா, மொத்த ஹைட்டு மொத்தமாக வந்து 20 சென்டிமீட்டர். அதிலிருந்து என்ன பண்ணுறோம், இந்த சிலிண்டர் 12 மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 8 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு இதோடைய ஹைட்டை. அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் 12 சென்டிமீட்டர் போட்டாங்க. அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபன்னல். ஃபன்னல்னா என்ன, ஃபன்னல்னால் இது தான். இந்த ஃபன்னலுடைய டாப்பு இது. இந்த டாப்புடைய டயாமீட்டர் ஆஃப் த டாப், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டயாமீட்டரை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இது வரைக்கும் டயாமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபன்னல் பி 24 சென்டிமீட்டர். இது மொத்தம் 24 சென்டிமீட்டராக. டயாமீட்டர்னா 24. இதுலேருந்து நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும். ரேடியஸ் தான் எல்லாத்துலேயும் ஃபார்முலாவில் வரும். ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரேடியஸ் வேணுங்களா, இந்த 24 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆகும், 12 ஆகிடுச்சு. 12 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் தான் நமக்கு தேவை. டயாமீட்டர் வந்து 24 2ஆல் டிவைட் பண்ணால் 12. இது வந்து டாப் ஆஃப் த ஃபன்னல் சொல்லிட்டேன், அதனால் இங்கே வந்து மார்க் பண்ணுறோம். ஃபைண்ட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபன்னல். எதோடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், ஃபன்னலுடைய மொத்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. அண்டு இப்போது இது 12 சென்டிமீட்டர் லாங், இது 12 சென்டிமீட்டர். இங்கே இருக்கக்கூடிய நமக்கு ரேடியஸ். அடுத்தது நம்ம வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இது எதுக்கு கண்டுபிடிக்கணும், ஃப்ரஸ்டத்துடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் சிலிண்டருடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் தான் நமக்கு ஓவராலாக இந்த ஃபன்னல் வந்து மேலே வந்து ஃப்ரஸ்டம் இருக்குது, கீழே சிலிண்டர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் இந்த ஃபன்னலுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அண்ட் இன்னொரு பாயிண்ட்டு, டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன்ன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுடைய டயாமீட்டர் இதிலிருந்து இது வரைக்கும், இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் மேலேருந்து கீழே வரைக்கும் இதுதான் சிலிண்டர். இதோடைய டயாமீட்டர் இதிலிருந்து இது வரைக்கும் டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ரேடியஸ் வேணும்னா என்ன பண்ணணும், 12 2ஆல் டிவைட் பண்ணணும். 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. இப்போ இந்த ரேடியஸ் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கேயும் ரேடியஸ் அதே தான், சேமாக தான் இருக்கும். இது 6 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு சிலிண்டருக்கு ரேடியஸ் ஹைட்டு தெரியும், ஃப்ரஸ்டமுக்கு ரேடியஸ் 2 வேணும். அந்த 2 ரேடியஸும் ஹைட்டும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டை நம்ம ஃபைன் பண்ணணும், எல்லை மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ பிஃபோர் தேட் நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா வேணும். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபன்னல், அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபன்னல். இந்த ஃபன்னலுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபன்னலில் ரெண்டு இருக்குது. ஒன்று என்ன இருக்குது, மேலே ஃப்ரஸ்டம் இருக்குது, கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு சிலிண்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன வேணும்னா சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுத்துக்குமே நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா சர்ஃபேஸ் ஏரியா இல்லைனா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம். மேலே வந்து ஃப்ரஸ்டம் இருக்குது, இந்த ஃப்ரஸ்டமுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் ப்ளஸ்
இந்த சிலிண்டர் கீழே இருக்குது, அதையும் ஆட் பண்ணால் தான் இது ஃபுல்லாகவே ஒரு ஃபனல். இந்த ஃபனலில் மேலே ஃப்ரஸ்டமும் கீழே வந்து சிலிண்டர் இருக்குது, ரெண்டுத்துடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வேணும். அதனால் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் ப்ளஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் சிலிண்டர். சரிங்களா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டமுக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் வந்து பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஸ்லாண்டிங் ஹைட் எல் ப்ளஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர்ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எல்லாமே நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கும், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஏரியா. நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்டமுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். ஃப்ரஸ்டமுக்கு 2 ரேடியஸ் இருக்குது, ஃப்ரஸ்டமுக்கு 2 ரேடியஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் 2 ஆர் இருக்குங்களா. நீங்கள் இந்த இடத்துல கன்சிடரேஷனில் லெட் ஹியர் நம்ம எது என்னென்னு எடுக்க போகிறோம் அப்படின்றத இங்கே டினோட் பண்ணணும். இந்த ஆர்னா என்ன, இந்த ஆர்னா என்ன. ஸோ கேபிட்டல் ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம். இந்த ஃப்ரஸ்டத்துடைய ரேடியஸ் இது எங்கே இருக்குன்னா டாப்பு. அதனால் என்ன பண்ணுங்கள், டாப்புன்னு போட்டுங்க, இல்லை டாப் ஆஃப் தன்னு போட்டுக்கோங்க. டாப் ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம் அது வந்து கேபிட்டல் ஆர், அதுதான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இதை வந்து 12 சென்டிமீட்டர் நம்ம டினோஷன் கொடுக்குறோம். இதுக்கு வந்து எதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், நம்ம பாட்டுன்னு டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணோன்னா இது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ அதனால் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக போடணும். சரிங்களா? அடுத்ததான் இங்கே ஆர் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆர் இருக்குது. இப்போ இந்த ஆறுன்றது என்ன, இந்த பாட்டமில் இருக்கக்கூடியது ஃப்ரஸ்டமுடைய பாட்டம் ரேடியஸ். அந்த பாட்டம் ரேடியஸ் தான் சிலிண்டருக்கான பாட்டம் ரேடியஸ். ஓகேங்களா? அதனால் ஸ்மால் ஆர்னு எடுத்தார். இது வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டருக்கும் இதுதான் ரேடியஸ். அண்டு ஆல்சோ ரேடியஸ், எதுக்கு ரேடியஸ், அது ரேடியஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம், அது வந்து அட் பாட்டம்னு போட்டுக்கோங்க. பாட்டத்துடைய ஃப்ரஸ்டம் இது ரெண்டுமே நமக்கு என்னென்னா 6 சென்டிமீட்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இது நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோம். இந்த ஸ்மால் ஆர் போட்டாச்சு. அடுத்தது நமக்கு ஹெச்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல எல்லுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணணுங்களா. இந்த எல்லுன்றது என்னென்னா, எல்லுன்றது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு ஃபார்முலா எழுதிட்டோம். ஃபார்முலாக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும் அங்கே வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? எல்லுன்றது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்டம். இப்போ எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகே, எல் ஃபைன் பண்ணுறதுக்கு எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட்டை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது நமக்கு என்ன 12 மைனஸ் ஸ்மால் ஆர்ன்றது என்ன நமக்கு 6. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே ஹெச்னு ஒன்று இருக்குது, இங்கேயும் ஹெச்னு ஒன்று இருக்குது. இந்த ஹெச் என்ன ஹைட்டு, இந்த ஹெச் என்ன இதுக்கு ஹைட்டு. அப்போ ரெண்டுத்துக்கே நம்ம ஹெச் இதையும் எடுத்து போட முடியாதுங்களா. அதனால் ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஹைட்டை நீங்கள் எழுதும் போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் ரிவர்ஸில் வந்து சொல்லிட்டு போகிறேன். இந்த ஹைட்டு 2 ஹைட்டு இருக்கிறதுனால இதை H1 ஃப்ரஸ்டமுடைய ஹைட்டு H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து H1 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடியே டேட்டாவில் நம்ம என்ன பண்ணோம், H1 அப்படின்றது ஃப்ரஸ்டம் ஹைட்டு, ஃப்ரஸ்டமுடைய ஹைட்டு, அந்த ஹைட்டை 8 சென்டிமீட்டர். ஹைட் 2 ரெண்டாவது ஹைட் இருக்குது, அது வந்து சிலிண்டருடைய ஹைட்டு, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 12 சென்டிமீட்டர்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி ரேடியஸ் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத ஸ்மால் ஆர், அந்த ஸ்மால் ஆர் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் ஆர்ன்றது என்ன, ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் அண்ட் ஆல்சோ ரேடியஸ் ஆஃப் த பாட்டம் பார்ட் ஆஃப் த ஃப்ரஸ்டம், அதையும் நீங்கள் டினோட் பண்ணணும். அண்ட் கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் டாப் பார்ட், டாப் போர்ஷன் 12 சென்டிமீட்டர். இப்போ ஆர் ஹெச் வந்துருச்சு, எல் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் கண்டுபிடிச்சி. 12 மைனஸ் 6ன்றது என்ன 6 ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் H1னா ஹைட் 1, ஹைட் 1ன்றது நம்ம பார்க்குறது ஃப்ரஸ்டத்துக்கான ஹைட்டு H1 இங்கே எடுத்துட்டோம். H1ன்றது அந்த 8 எடுத்து இங்கே கொடுக்குறோம். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 36 and 64 நம்ம ஆட் பண்ணோம்னா 100. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 100 வந்து வெளியில் எடுத்தால் 10 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா. ஸோ எல் கண்டுபிடிச்சாச்சு. எல் தெரியும். ஃபஸ்ட்டே டேட்டாவை நம்ம இதெல்லாம் எடுத்து இங்கே எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக நமக்கு என்னென்ன தேவைப்படுது, இந்த ரேடியஸ் இது ஹைட், இந்த ஹைட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு கிவன் டேட்டாவில் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் கண்டுபிடி சொல்கிறாங்க. ஃப்ரஸ்டத்தில் மேலே வந்து ஃப்ரஸ்டம் இருக்குது, ஃபன்னலுக்கு மேலே வந்து ஃப்ரஸ்டம் இருக்குது, கீழே வந்து சிலிண்டர் இருக்குது. ரெண்டுத்துக்கோட சர்ஃபேஸ் ஏரியா, 2 சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறமா இந்த டேட்டாலாம் எழுதி வச்சுருப்போம். அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபன்னலுக்கு போகிறோம். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃபன்னல் இதில் என்னென்ன இருக்குது, 2 இடத்துலையும் பை காமனாக இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிப்போம். பை இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் மேலே ப்ளஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ரெண்டுத்தையும் எடுக்கணும்.
பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் 2 பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹெச். ரெண்டு இடத்துலையும் பை காமனாக இருக்குது, எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இங்கே ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் பை எடுத்துட்டோம் 2 பை ஆர்ஹெச், 2 பை எடுத்துட்டோம் 2 ஆர்ஹெச், 2 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹெச். இப்போது வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். பைன்றது 22 டிவைடட் பை 7 அண்டு கேபிட்டல் ஆர் என்னன்னு பார்க்குறோம் 12, ஸ்மால் ஆர் என்ன 6, 12ஐயும் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது 18 போட்டாச்சு. இன்ட்டு ஸ்லாண்டிங் ஹைட்டு 10 சென்டிமீட்டர் அதை போட்டாச்சு. ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்மால் ஆர் 6 சென்டிமீட்டர் ஹைட்டு ஹெச். இந்த ஹைட்டு என்ன ஹைட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபன்னல் போட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃப்ரஸ்டம், ரெண்டாவதாக இருக்கிறது சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட்டு நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 12 சென்டிமீட்டர். அந்த 12 சென்டிமீட்டர் என்ன H2, அப்போ இங்கே H2 கொடுக்குறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த இடத்துல இது வந்து H2ன்றது இந்த இடத்துல சிலிண்டருடைய ஹைட்டு. இந்த சிலிண்டரோட ஹைட் எடுத்து 12 அப்படின்றத நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் H2 கொடுத்தாச்சு. அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் 22 பை 7, 18 10 மல்டிப்ளை பண்ணுறோம், 180 வந்துருச்சு. அண்டு இங்கே 2 6 ஆர் 12, 12 இன்ட்டு 12ன்றது 144. இப்போ 180யும் 144ம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 4 8 + 4 12 1 324 இருக்குது. ஸோ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 324. இந்த 7ஐ 324ஆல் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா 3 டெசிமல்ஸை கண்டிப்பாக எடுங்க. ஓகேங்களா. 3 டெசிமல்ஸை நம்ம எடுக்கும்போது 46.285 3 டெசிமல்ஸ் எடுங்க. அந்த 3 டெசிமலை வச்சு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த 22 இன்ட்டு 46.285. எப்போ நீங்கள் இந்த சாப்டரில் சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கேன்சல் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக 3 டெசிமல் நம்பர்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த 3 டெசிமல் நம்பரை இன்க்ளூட் பண்ணியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது we will get the 46.285 கூட இந்த 22 மல்டிப்ளை பண்ணும்போது we will get the answer as 101.827. see நான் இது வந்து ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ மல்டிப்ளை பண்ணி அங்கே ஆன்சர் எழுதுகிறேன் 27ன்ட்டு. உங்களுக்கு வந்து புக்கில் ஆன்சர் 28ன்னு வரும். ஓகே. ஸோ நியர்பை ஆன்சர்ஸ் நமக்கு வரணும்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா 3 டெசிமல்ஸ் எடுக்கிறோம். இதை போட்டதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது என்ன சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியானும் போது நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக அந்த யூனிட்டை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதலாம். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hello dear students, welcome to Maximum KMR channel. 10th standard maths chapter 7 mensuration example 7.28 கான சொல்யூஷனுக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த கொஷினை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்தளவுக்கு இது டிஃபிகல்ட்டே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே. நவ் ஹெமிஸ்பெரிக்கல் செக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஹெமிஸ்பியர்னால் வந்து ஒரு ஸ்பியரில் இருக்கக்கூடிய பாதி. சரிங்களா. இந்த ஹெமிஸ்பெரிக்கல் செக்ஷன் இஸ் கட் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் ஆஃப் த கியூபிக் பிளாக். இப்போ இந்த இடத்துல கியூபிக் பிளாக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஒரு கேம் விளாடுவோம், கியூப் கேம் பார்த்துருக்கீங்களா. அதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு டாப்பு பாட்டம் இந்த சைடு 2 சைடு மொத்தம் வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். அதுதான் இந்த கியூப். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இங்கே ஒன்று, பின்னாடி ஒன்று, கீழே மேலே மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெமிஸ்பெரிக்கல் செக்ஷன் இஸ் கட். ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி இந்த இருக்கக்கூடிய செக்ஷனை கட் பண்ணுறாங்க. எங்கேருந்து கட் பண்ணுறாங்கன்னா, ஒன் ஃபேஸ். இப்போ இந்த க்யூப்பில் 6 ஃபேஸஸ் இருக்கும், முன்னாடி பின்னாடி, இந்த சைடு இந்த சைடு, மேலே கீழே. இந்த டாப்பில் இருந்து கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரே ஒரு ஃபேஸ். 6 ஃபேஸஸ் இருக்கும் மொத்தம் ஒரு க்யூப்பில். கட் ஃப்ரம் ஒன் ஃபேஸ், ஒன் ஃபேஸ்லேருந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ அந்த ஃபேஸ் இப்படி பெட்டியாக இருக்குன்னா இதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி இப்படி க்யூப்பாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சச் தட் டயாமீட்டர், இந்த டயாமீட்டர்ன்றது எதில் இருக்கும், ஒரு சர்க்கிளில் தான் டயாமீட்டர் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு சர்க்கிள் வந்து பார்த்தோம்னா இந்த ஹெமிஸ்பியருடைய இந்த டாப் இது மேலே கிடச்சிருக்கு பாருங்கள், இதுதான் இந்த ஹெமிஸ்பியருடைய சர்க்கிள். டயாமீட்டர்னால் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும், இல்லை இங்கேருந்து இங்கே நீங்கள் எந்த இடத்துல அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் 2 டாட்ஸை கனெக்ட் பண்ணாலும் இந்த ரெட் எண்டு அப்போ நம்மளுக்கு அது டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து இது வரைக்கும், இது ஒரு டயாமீட்டர், இது ஒரு டயாமீட்டர். இந்த டயாமீட்டரை இவங்க எல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எல்லுன்றது என்ன, எல் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அப்படின்ட்டாங்க. இந்த டயாமீட்டர் தான் எல்லுன்னு நான் சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு, இந்த டயாமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, லென்த் ஆஃப் த கியூப். கியூபோடைய லென்த்னா என்ன, இந்த சைடு எல்லாமே சைடு லென்த்து அப்படின்றாங்க. சைடு எவ்வளோ லென்த்தோ பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த டயாமீட்டர் வரைகிறோம் அப்படின்னா இது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இது 3 ஈக்குவல். நான் இப்படி டயாமீட்டர் வரைஞ்சாலும் எனக்கு இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த க்யூப்ன்றது ஒரு ஸ்கொயர் ஷேப். அப்போ இந்த சைடு அந்த லென்த்துன்றது டயாமீட்டர்ன்றது சைடு லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அப்போ இதுதான் இந்த சைடு லென்த். இன்கேஸ் இதை வந்து இப்படி திருப்பி நம்ம இங்கேருந்து இப்படி வந்து அந்த ஹெமிஸ்பியர் எடுத்திருந்தா என்ன ஆகும், அந்த ஹெமிஸ்பியருக்கு இந்த இடத்துல ரவுண்டு கிடச்சிருக்கும். அந்த ரவுண்டுக்கு நம்ம டயாமீட்டர்னு இதை சொல்லுவோம். டயாமீட்டர்னால் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த பார்ட்டு இப்படியும் நம்ம டயாமீட்டர் எடுக்கலாம். அதனால் இந்த சைடு லென்த்து எல்லாமே எல்லா சைடும் எல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ் டயாமீட்டர் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயாமீட்டரை எல்னு கொடுத்தாச்சு. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ரிமைனிங் சாலிட்னா என்ன அர்த்தம், ஒரு க்யூப், அந்த க்யூப்லேருந்து ஹெமிஸ்பியர் பார்ட்டை மட்டும் எடுத்து முடித்ததுக்கப்புறமா இந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும், பள்ளமாக ஹெமிஸ்பியர் ஆட்டம் இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலரான ஒரு இருக்கக்கூடிய அந்த திங்குக்கு சாலிடுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஃபைண்ட் பண்ணணும், முதல்ல இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு மொத்தம் 6 சைடு க்யூபாய்டுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, ஹெமிஸ்பியருக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. ஹெமிஸ்பியர்னும் போது உள்ளே வந்து இந்த ஹெமிஸ்பியர் இருக்குங்களா, அதோடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அந்த ஏரியா மைனஸ். ஏன் மைனஸ்னால், இப்போ இந்த இடம் பார்ட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஷேப்பாக கட் பண்ணி ஒரு குழியாக எடுத்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரவுண்டாக கட் பண்ணுறாங்களா, ரவுண்டாக கட் பண்ணக்கூடிய பார்ட்டு இந்த ஸ்கொயரில் இருந்து போயிடும். இப்போ நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த பார்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, மேலே பார்க்கும்போது இந்த ஃபுல்லாகவே ஸ்கொயருடைய ஏரியா, அந்த ஏரியாவிலேருந்து ஒரே ஒரு சர்க்கிளோட ஏரியா மட்டும் வெளியில் போயிடும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தோண்டி எடுத்துடுறாங்க. அப்போ அந்த நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் ஃபைனலாக இந்த க்யூபோடைய ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ். எந்த ஏரியா மைனஸ் ஆகிருக்கு, ஒரு சர்க்கிளுடைய ஏரியா வந்து மைனஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த மைனஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ நவ் கெட்டிங் இன் டு த சொல்யூஷன். இப்போ நம்ம டேட்டாஸ்லாம் எழுதிப்போம். ஃபஸ்ட்டு என்ன அவங்களை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிப்போம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட், மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த சாலிடோடைய சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா நம்ம எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வேணும், ஃபஸ்ட்டு ஒரு க்யூப் இருக்குது, அந்த க்யூபுக்கு மேலே கீழே டாப் பாட்டம் ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த சைடு அப்போ இருக்கக்கூடியது ஒரு க்யூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூபாய்டு, ஒரு க்யூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இதுக்கு கூட இப்போ மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு குழி மாதிரி ஹெமிஸ்பியர் எடுத்ததுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ். அதனால் என்ன பண்ணுறோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணணும்னா, இப்போ மேலே வந்து ஸ்கொயராக இருந்தது, ஒரு ஹெமிஸ்பியரை நம்ம எடுக்கும்போது சர்க்கிளாக ரவுண்டாக வந்து என்னாச்சு, அந்த ஸ்கொயரில் ஒரு சைடு இருக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டும் வெளியில் தூளாகி எடுத்து போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது, மைனஸ் ஒரு ஏரியா ஆஃப் சர்க்கிள், அந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிளை வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. சரிங்களா, ஏரியா ஆஃப் த பேஸ் இந்த வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து ஹெமிஸ்பியரோட பேஸாக இருக்கும். அது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபாய்டு என்னன்னு நமக்கு தெரியணுமா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எடுத்துப்போம். ஸ்கொயருக்கு ஏரியா என்ன, ஏரியா வந்து ஏ இன்ட்டு ஏன்னு போடுவோம், ஏ ஸ்கொயர் ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்கொயர். இப்போ க்யூபாய்டுன்னு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், 1 2 3 இந்த சைடு 4 இருக்கும், கீழே 1 5 பின்னாடி 1 6, மொத்தம் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி 6 சைட்ஸ் இருக்குங்களா. அப்போ க்யூபாய்டுக்கு ஏரியான்னு பார்த்தோன்னா 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர், 6 ஸ்கொயர்ஸ் வந்து டாப் பாட்டம் சைடு ஃப்ரண்ட் பேக் மொத்தம் 6 இருக்கும். அதனால் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபாய்டுக்கு 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எழுதலாம், அப்படி இல்லைனா எட்ஜ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அவங்க எட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 6 இன்ட்டு சைடு அதை நம்ம சொல்லுவோம் 6s ஸ்கொயர்னு சொல்லலாம். ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து நமக்கு πr ஸ்கொயர். இந்த இடத்துல நமக்கு என்னென்ன டேட்டா வேணும்னா, இந்த எட்ஜுன்றது என்ன, அதே மாதிரி இந்த ஆர்ன்றது என்னன்னு தெரியணும். ஓகே, ஆர் அப்படின்றது ரேடியஸ், இந்த இடத்துல டயாமீட்டர் தான் நமக்கு எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டயாமீட்டர் அப்படின்றது தே ஹேட் கிவன் எல், அதுக்கு யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நமக்கு ரேடியஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த எல்லை 2ஆல் டிவைட் பண்ணணும், டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் 6 ஃபைன் பண்ணியாச்சு. இந்த எட்ஜுன்றது என்ன, சைடு,
இந்த சைடு என்ன, இந்த டயாமீட்டரும் இந்த சைடு லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எட்ஜ் அப்படின்றது என்ன, எட்ஜுன்றது எல். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 6 இன்ட்டு எட்ஜுக்கு எல் கொடுக்குறோம், எல்லை கொடுத்தாச்சு, ஸ்கொயர் கொடுக்குறோம், ப்ளஸ் இந்த இடத்துல ரெண்டுத்துலேயும் பையை காமனாக வெளியில் எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து நமக்கு 2r ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஆர் ஸ்கொயர் வந்துடுச்சு. இப்போ 2r ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரே ஒரு ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ இங்கே 6 இன்ட்டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பை இன்ட்டு 2r ஸ்கொயர், 2 ஆர் ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆர் ஸ்கொயரை மைனஸ் பண்ணுறோம். அதாவது 2 சாக்லேட்ஸ் மைனஸ் 1 சாக்லேட், ஒரே ஒரு சாக்லேட் ஆகிடுங்களா, அப்போ 1 ஆர் ஸ்கொயர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு இது எல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் பைக்கு நம்ம என்ன பண்ணலாம், 22/7 போட்டுக்கலாம், இன்ட்டு இந்த ஆர்ன்றது என்ன நமக்கு L/2. இந்த L/2 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இங்கே 6l ஸ்கொயர் வந்துருச்சு, ப்ளஸ் 22/7 இன்ட்டு எல்லை ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர், கீழே வந்து டினாமினேட்டர் 2 இருக்குது, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு 6l ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ்ஸு மேலே வந்து 22l ஸ்கொயர் டிவைடட் பை 7 4s are 28 வந்துருச்சு. அடுத்ததான் இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 28ம் 6ம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆன்சர், 28ம் 6ம் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இட் வில் பிகம் 168. இன்னும் 168 கூட நம்ம ஒரு 22 ஆட் பண்ணும்போது 190l ஸ்கொயர் டிவைடட் பை 28 வரும். RLs கொஷினில் நமக்கு பையை நீங்கள் பையாவே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஒரு 6l ஸ்கொயர் இருக்குங்களா இந்த பார்ட்டில், ப்ளஸ் ஒரு பை இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆர் ஸ்கொயருக்கு நம்ம வந்து L/2ன்னு போடணும். ஆர்ன்றது L/2 ரேடியஸ், அதனால் அந்த ஆருக்கு L/2 கொடுத்துட்டு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 6l ஸ்கொயர் அந்த பையை அப்படியே வச்சுப்போம், இது எல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஆகிடும் 2 ஸ்கொயர் பண்ணும்போது. இந்த ரெண்டு இடத்துலையும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எல் ஸ்கொயர் இருக்குங்களா, இப்போ எல் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா இங்கே 6 ப்ளஸ் பை டிவைடட் பை 4, இங்கே எல் ஸ்கொயர், இந்த எல் ஸ்கொயர் we are taken outside. நெக்ஸ்ட்டு 6 4s are 24 ப்ளஸ் பை, ஸோ எல் ஸ்கொயர் இன்ட்டு 24 ப்ளஸ் பை டிவைடட் பை 4, இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நம்ம வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்ற ஆன்சரை கொடுக்கணும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச்.